ஹாய் மை டியர் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சானா கார்னர். இப்போ க்ளே எல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ இதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அது வந்து வால் புட்டி வச்சு க்ளே பண்ணுறது வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போன்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாக நிறைய பேர் வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம வந்து யூஸ் பண்ணதே கிடையாதுல்ல. அதனால இன்றைக்கி வந்து இந்த வால் புட்டி வச்சுட்டு இது நிறைய பிராண்ட் இருக்குது. நான் வந்து பிர்லாவோட கம்பெனி வாங்கியிருக்கேன். இது ஒரு கிலோ வந்து 40 ரூபா தான். ஸோ ரொம்ப சீப்பான ப்ரைஸு. நிறைய யூஸ் இருக்குது இதனால். நம்ம வந்து இன்றைக்கி வந்து இது எப்படி க்ளே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இதில் ஏதாவது ஒரு சின்ன ஆர்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து அந்த பவுடர் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்போ 2 ஸ்பூன் பவுடர் எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் தண்ணி மேலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இன்னும் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நிறைய பவுடர் இருக்குது. ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா கொஞ்சம் பவுடர் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டீஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் பவுடர் எடுக்கிறீங்கன்னா 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, எனக்கு ரிஸ்கியாக இருந்தது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால. ரிஸ்க்குன்ட்டு இல்லை, இப்போ அப்படின்னு நம்ம மாவு மாதிரி பிசைஞ்சிட்டே இருப்போம்ல, அப்போ வந்து தண்ணியாக கையிலலாம் பிசு பிசுன்ட்டு அப்படி ஒட்டிக்குது. க்ளேலாம் கையில் ஒட்டவே ஒட்டாது. இப்போ மைதா மாவில் க்ளே பண்ணுறோம், வேறு எதுலையாவது பேப்பர் க்ளேலாம் பண்ணுறோன்னா கையில் அவ்வளோவா ஒட்டாது. இது நல்லா கையில் ஒட்டிக்குது. கையில் வந்து எடுக்கவே வராது. அதுக்கப்புறம் கத்தியோ குச்சியோ எதையாவது வச்சு தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்துட்டு கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இல்லாட்டி டால்கம் பவுடர் இந்த மாதிரி கையிலலாம் ஒட்டிக்குது. அப்போ வந்து பாதி ஒட்டிக்கும் கையிலேயே. அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திருப்பியும் கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் இல்லை டால்கம் பவுடர் இல்லை இதே பவுடரை கூட போட்டுட்டு நம்ம தொட்டு அப்படி க்ளே மாதிரி பிசைஞ்சிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நான் ஸ்டிக்கியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ளே வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வரேன். வந்ததுக்கப்புறமா திருப்பியும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு இன்னும் கையில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டால்கம் பவுடர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கையில் மட்டும் தண்ணியை நனைச்சிட்டு தொட்டு திருப்பியும் ஊற்றலாம் செய்யாதீங்க. லைட்டாக கையில் நனைச்சிட்டு நீங்கள் அதை தொட்டிங்கனாவே போதும், திருப்பி சாஃப்ட் ஆகிடும். இது 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு நல்லா இருந்துச்சு. நான் கிராஃப்ட் முடிக்கிற வரைக்கும் இடையில போயிட்டு வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிராஃப்ட் முடிக்கிற வரைக்குமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு உடனே யூஸ் பண்ணிடுங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுட்டு யூஸ் பண்ணிடுங்க. ஸ்டோரேஜ்லாம் எனக்கு பண்ணி வச்சா எவ்வளோ நாள் இருக்கும்னு தெரியல. ஏன்னா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். அதனால் எனக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. நான் இன்னொரு டைம் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் ஆகுது, வச்சுருக்கிறதுக்கு எவ்வளோ நாள் வச்சிட்ருக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு 3 ஹவர்ஸ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ட்ரை ஆச்சு, திருப்பியும் தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொடும்போது திருப்பி சாஃப்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போது க்ளே வந்து ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன். கையில் வந்து ஒட்டாத அளவுக்கு இருக்குது, பட் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாகவும் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம நார்மல் க்ளே யூஸ் பண்ணுற மாதிரி தான் கையில் எடுத்து நல்லா இப்படி ஃப்ளாட்டாக தேய்ச்சிட்டு அதை வந்து ஒரு பெட்டல் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பெரிய லீஃப் மாதிரி நிறைய லீஃப் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை பெட்டல்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். பக்கத்தில் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது மேலே தான் நம்ம வந்து ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து அந்த க்ளேவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே கலர் பண்ணி அப்படியே ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணலான்னு நினச்சி இந்த பாக்ஸை எடுத்து வச்சேன். ஆனால் வந்து காஞ்சதுக்கப்புறம் அதில் ஒட்டலை. அதை வந்து உங்களுக்கே தெரியும். நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அந்த அட்டை மேலே இருக்கிறத எடுத்துகிட்டு நான் வேறு ஒரு அட்டை மேலே தான் நான் வந்து அசெம்பிள் பண்ண போகிறேன். எனக்கு கிராஃப்ட் பண்ணும்போது தெரியல, அப்படியே ஒட்டிக்கும். நிறையா நானும் வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஃபெவிகால்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் நானும் என்ன பண்ணிட்டேன், வெறும் தண்ணி மட்டும்தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபெவிகால் ஒரு ட்ராப் கூட நான் ஆட் பண்ணல. அப்படியே அந்த கார்ட்போர்டில் ஒட்டிக்கும்னு நினச்சேன். பட் இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஷைனிங்காக இருக்கா, காஞ்சதுக்கப்புறம் அப்படியே தனியாக விழுந்துருச்சு. அது வந்து நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பெரிய பெரிய லீஃபெல்லாம் நம்ம கட் பண்ணால் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஃப்ளாட்டாக கையில் தேய்ச்சிட்டு கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னா அழகாக கட் ஆகுது. க்ளே கூட இப்படி கட் ஆகாது. க்ளே கூட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு அப்படி இழுத்த மாதிரி வரும். இது வந்து அழகாக கட் ஆகுது கத்தி வச்சு கட் பண்ணும்போது. கட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு லோட்டஸில் ஒரு 5 பெட்டல் இருக்கிற மாதிரி பக்கத்தில் அசெம்பிள் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சைட்லலாம் எட்ஜஸ் வந்து கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும்ல, அது வந்து தண்ணி தொட்டு நல்லா ஸ்மூத்தாக பண்ணிடுங்க. அப்படி ரியலாக வந்து ஃப்ளார் மாதிரியே இருக்கணும்.
கட் பண்ணி ஒட்ட வச்ச மாதிரி இருக்கக்கூடாது. க்ளேயெல்லாம் பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் தண்ணி தொட்டு கையில் நல்லா அந்த பெண்டு கார்னர்லலாம் வந்து நல்லா ஸ்மூத் கர்வ்ஸாக பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து இந்த ஆர்ட்டுக்கு அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு 3D எஃபெக்டில் மேலே ஒட்டியிருக்கேன். சைடில் ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டேன். பக்கத்துக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பீஸ் வந்து ரவுண்டு ஷேப்புக்கு கட் பண்ணி இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போது அதே மாதிரியே அந்த பாக்ஸு ஃபுல்லாக வந்து நான் ஒரு 2, 3 ஒரு 4 பூக்கிட்ட பண்ணலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணி ஒட்டலான்னு சொல்லிவிட்டு அடுத்து அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் 5 பெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு பூ வந்து பண்ணிவிட்டு ஒட்ட வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை இது நம்ம பண்ணலாம். பட் இந்த பாக்ஸு நீளமாக இருக்கிறனால நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 பெரிய பூவாக பண்ணினேன். அப்புறம் வந்து இடையில கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 2 பூ பண்ணினேன். பெட்டல்ஸ் எல்லாம் கட் பண்ணி அப்படி ஃபெவிகால்லாம் நான் எதுவுமே போடலை. அப்படியே வந்து ஒட்டியிருக்கேன், அவ்வளோதான். இதே வேறு ஏதாவது மெட்டீரியல் மேலே நம்ம ஸ்டிக் பண்ணுறோம் அப்படின்னா ஒட்டிக்கும். பட் வந்து இது காஞ்சதுக்கப்புறம் விழுந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு எத்தனை பூ 6 பூ கிட்ட பண்ணியாச்சு. ஓகே, இது வந்து இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இதை வந்து நான் காய வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கலான்னு சொல்லிவிட்டு சரி காஞ்சிரும், நாளைக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே எடுத்து பார்த்தா அப்படியே வந்து அழகாக பேட்சாக இப்படி விழுந்துருச்சு. அப்புறம் கடுப்பாயிடுச்சு. ஐயையோ என்னடா இதில் ஒட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதிலேயே வச்சு டிசைன் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. சரி இது வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நம்ம அழகாக ஒரு கார்ட்போர்டில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். இந்த ஒரு பீஸ் மட்டும் 2 பீஸாக ஆகிடுச்சு. ஒரு பூ மட்டும் 2 பீஸாக போயிடுச்சு. மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா வேறு ஒரு கார்ட்போர்டு எடுத்து இதில் வந்து ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இது பூ மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் இலையெல்லாம் பண்ணி அது கூட சேர்த்து ஒரு ஆர்ட் மாதிரி வாலில் ஒட்டுற ஆர்ட் மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்ல. அதனால் நான் வந்து பென்சிலில் ரஃபாக வரைஞ்சிக்கிறேன். இலையெல்லாம் வரைஞ்சிட்டு அந்த பூவெல்லாம் எங்கெல்லாம் ஒட்ட வைக்கிறதோ அந்த இடத்த மட்டும் கேப் விட்டுட்டு இலையெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த பூவெல்லாம் நான் கேப் விட்டுருக்கேன்ல அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். அந்த பூக்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்டும் ரெடி பண்ணி அதில் லீவ்ஸும் வரைஞ்சி வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து ஸ்டெம் வரைஞ்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டெம் வந்து திருப்பியும் கொஞ்சம் க்ளே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். நேற்று நைட் பண்ணது வந்து அது ஃப்ளார்க்கே முடிஞ்சு போச்சு. நான் திருப்பியும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் க்ளே. அதே மாதிரி இப்போ டால்கம் பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சம் அந்த ஸ்டெம்முக்கு ரெடி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நீளமாக வச்சு உருட்டிட்டு கொஞ்சம் குச்சியாக வேணும்ல, அதுதான் ஸ்டெம்முக்கு வந்து அப்படி ஃபெவிகால் ஒட்டிக்கிறேன். ஏன்னா இந்த டைம் வந்து ஃபெவிகால் ஒட்டாமல் வச்சு அது விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால் இந்த டைம் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி தான் எல்லாத்துக்கும் ஒட்ட போகிறேன். உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு வந்து காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் எல்லாத்துலேயுமே வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒரு பூக்கு மேலே ஒரு பெட்டல் வந்து 2, 3 இது மேலே வைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையில்லை, அதுவே ஒட்டிக்கும். பட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்போர்டு இல்லை வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பீஸ் மேலெலாம் வைக்கிறீங்க அப்படின்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம லீஃப் எல்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா கையில் வச்சு நல்லா அகலமாக அப்படியே தேய்ச்சிட்டு ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருங்க. அப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது ஓரளவுக்கு ஒரு ஷேப்பை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அந்த கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பியும் கொஞ்சம் கத்தியை வச்சு ஷேப் பண்ணுறேன். ஷேப் பண்ணிவிட்டு அந்த லீஃப் வந்து கொஞ்சம் அப்படி ஸ்மூத்தாக கர்வ்ஸாக போகும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்ம வந்து ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம ஒட்டும்போது எப்படி இருக்குன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் ஒட்டும். அதை வந்து நம்ம அழகான ஒரு ஷேப்க்கு வந்து நம்ம கொண்டு வரணும். அது வந்து இதில் கொஞ்சம் பார்த்து அழகாக பண்ணணும். இப்போ க்ளேயெல்லாம் வந்து எப்படி கட் பண்ணுறோமோ ஸ்மூத்தாக அப்படி கட் ஆகும். இது எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம வைக்கும்போது தெரியாதுல்ல, எந்த ஷேப்புக்கு நம்ம கரெக்டாக கட் பண்ணி வைக்க முடியாது. அதனால் ஓரளவுக்கு ரஃப் ஸ்கெட்ச் வரைஞ்சிருப்போம். அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணிவிட்டு அதே மாதிரி தண்ணி தொட்டு சைடில் வந்து அந்த ஷார்ப்பாக நம்ம கட் பண்ண இடம்லாம் தெரியாமல் ஸ்மூத்தன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இந்த க்ளே யூஸ் பண்ணுற எல்லா கிராஃப்ட்டுமே செம்மையாக இருக்கும். நான் இப்போ அப்படி தான் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃப்ளாட்டான ஒரு பீஸ் எடுத்து லீஃபாக வைக்கிறேன். வச்சதுக்கப்புறம் அந்த ஷேப்பை வந்து நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கையில் அட்ஜஸ்ட் பண்ணி திருப்பிட்டு தண்ணி தொட்டு தேய்ச்சிட்டு கத்தி வச்சு கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய வேலை பண்ணியிருப்பேன். அது வந்து வீடியோவில் வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். பட் பொறுமையாக பண்ணினீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இதில் வந்து நிறையா வந்து
பிளான்டர்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. பவுலில் வந்துட்டு உடஞ்ச கப்பு அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ்லலாம் வந்து குட்டி குட்டி பிளான்டர்ஸ் அனிமல் ஷேப்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெலாம் வந்து நான் இன்னும் ட்ரை பண்ணல. அதுவும் நம்ம பண்ணலாம். பட் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பழகுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் வந்து நம்ம டிசைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நானும் இதை பண்ணினேன். ஓகே, இப்போ லீஃபு, ஸ்டெம் எல்லாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இருக்கிற கேப்பில் அந்த பூவெல்லாம் நம்ம பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டியாச்சு. இப்போ இந்த 2 பீஸாக போச்சுல்ல அந்த பூ, அதையும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிட்டேன். இன்னும் ஒட்டினதுக்கப்புறமும் நிறையா வந்து க்ளே மிச்சம் இருந்தது. அதனால் இருக்கிற இடத்துலலாம் வந்து குட்டி குட்டி பேர்ட்ஸ் மாதிரி பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மேலே வந்து ஒரே ஒரு பெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பேர்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் லீவ்ஸை வந்து ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பியும் கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் பண்ணி ஒட்டி வச்சுட்டு அதோட டேரெக்ஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் திருப்பியிருப்பேன். கட் பண்ணும்போது நார்மலாக லீஃப் மாதிரி கட் பண்ணியிருப்பேன் ஒரு ஓவல் ஷேப்க்கு. அப்புறம் வச்சதுக்கப்புறம் நான் திருப்பி விட்டுருப்பேன். ஓகே, இப்போ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. இந்த லீஃப்க்கு நடுவில் கோடு கோடாக போட்டுருங்க. நடுவில் ஒரு லைன் போகும்ல லீஃப்க்கு நடுவில், கோடு கோடாக போட்டுட்டு அந்த ஸ்டெம்லலாம் வந்து வந்து என்ன சொல்கிறது, ஸ்டெம் வந்து கோடு கோடாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்காக கத்தி வச்சு லேசாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருக்கேன். அது வந்து ரொம்ப கிடையாது, லைட்டாக கோடு கோடாக போட்டு விட்ருக்கேன். அது வந்து பெயிண்டிங்கில் வந்து உங்களுக்கு அழகாக தெரியும் அந்த டெக்ஸ்சர். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நல்லா காயவும் செஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம கலரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே பேஸ்க்கு வந்து நான் பிங்க் கலர் பண்ணுறேன். என்கிட்ட வந்து லைட் பேபி பிங்க் கிடையாது. அதனால் நான் வந்து ஒயிட்டை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கலர் வந்து பேக்ரவுண்டில் ஃபுல்லாக நான் அந்த அட்டை இருக்குல்ல, அந்த அட்டை பூ லீஃப் எல்லாம் விட்டுட்டு பேக்ரவுண்டில் ஃபுல்லாக வந்து இந்த பிங்க் ஷேட் வந்து நான் பண்ணிக்கிறேன். நம்ம எப்போவுமே வந்துட்டு பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைம் வந்து பிளாக்கே யூஸ் பண்ணக்கூடாது இனிமேல் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பிங்க் கலர் பண்ணிக்கலாம். இது பேக்ரவுண்டில் எல்லோ பண்ணியிருந்தால் கூட அழகாக தான் இருக்கும். பட் வந்து நான் லைட் கலராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே இந்த டைம் வந்து லைட் ஷேட் எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து லீஃப்க்கும் அந்த லீஃப் மாதிரி போட்டிருக்கோம்ல, அதுக்கு வந்து க்ரீன், லைட் க்ரீன் வந்து ஷேடிங் கொடுக்குறேன் பெயிண்ட். இதெல்லாம் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் தான். ஓகே, லைட் க்ரீன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு டார்க் க்ரீனும் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இல்லாட்டி ரொம்ப நேரம் ஆகும். இது பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் இல்லை, 2 நாள் 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு விட்டுட்டு போயிடுவேன். வீட்டில் வேலை இருக்கும், இல்லாட்டி பிஸ்னஸ் இருக்கும். அதனால் விட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் திருப்பி வந்து பண்ணுவேன். அதனால் இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் பண்ண வீடியோ இதுதான். அடுத்து ஸ்டெம்முக்கு வந்து க்ரீனும் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு டார்க் மில்ட்ரி க்ரீன் மாதிரி ஒரு கலர் கிடச்சிச்சு எனக்கு. ஓகே, லீஃபில் வந்து 2 கலர் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், க்ரீனும் டார்க் க்ரீனும். ஓகே, இப்போ லீஃப்க்கு ஸ்டெம்க்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பெட்டலுக்கு வந்து நான் வந்து ஒரு நார்மல் வயலட் கலர், என்னோடய ஃபேவரட் பர்பிள் கலர் இருந்துச்சு, அதுதான் எடுத்திருந்தேன். அது கூட வேறு ஏதாவது கிளிட்டர் கலர்ஸ், மெட்டாலிக் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன். பட் அவ்வளோவா நல்லா இல்லை. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நார்மலாக வயலட் கலர் அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பேர்ல் ஒயிட் மெட்டாலிக் கலர் வந்து கொடுக்குறேன். அது அழகாக இருக்கும்னு நினச்சேன். பட்டு இது கூட கொஞ்சம் என்ன சொல்கிறது, சரியாக பெயிண்ட் பண்ணாத மாதிரி ஒரு லுக் வந்துருச்சு. அதனால் திருப்பியும் அதுக்கு மேலே திருப்பியும் வயலட் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க அந்த டாட்க்கு வந்து எல்லோ, இந்த எல்லோவையும் அந்த பெட்டல்ஸ் மேலே கொடுத்துருப்பேன். அந்த என்ன சொல்கிறது, அந்த பெட்டலுக்கு மேலே வந்து நிறைய கலர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஆர்ட் வந்து முடிஞ்சிருச்சு. பெயிண்டிங்கும் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து சைடில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரேமுக்கு வந்து நார்மலாக வந்து நம்ம பேப்பரில் பைப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பைப் பண்ணி அதில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி காய வச்சுட்டேன். இதுக்கு மேலே வந்து நார்மல் த்ரெட்டு வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க, அந்த பேப்பர் ஃபுல்லாக, பேப்பர் ஸ்டிக் ஃபுல்லாக. ஓகே, இது நார்மல் வீட்டில் வந்து பூ கட்டுறதுக்காக வச்சுருந்த ஒரு நூல் தான் இது. கொஞ்சம் திக்காக இருக்கும். நார்மலாக மெஷின் த்ரெட்டை விட இது கொஞ்சம் திக்காக இருக்கும். அவ்வளோதான். இது வந்து அந்த 2 இதுலேயும் நல்லா சுற்றிட்டேன். 2 பேப்பர் ஸ்டிக்லேயும் சுற்றிட்டு இதுக்கு மேலே அந்த நூலோட கலரும் தெரியாமல் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடித்தாச்சு. 2துலேயும் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து நான் காய வச்சிட்டேன். இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் எடுத்து ஸ்டிக் பண்ணேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம கலர் பண்ணது நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ வந்து அந்த போர்டில் வந்து சைடில் ஃப்ரேம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் சைடில் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த நீளமான ஸ்டிக்கை ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. எக்ஸஸாக இருக்கிறத அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு இன்னொரு 2 சைட் பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துலையும் வந்து
அந்த ஸ்டிக்கை வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன வேலை பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது அந்த கயிறு மேலே சுற்றிருந்தால அது வந்து அழகான ஒரு டெக்ஸ்சர் மாதிரி நம்மளுக்கு தெரியும். லாங்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு கோல்டன் ஃப்ரேம் மாதிரி அதில் ஏதோ சம் டெக்ஸ்சர் இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதான், நம்மளோட பால் புட்டி க்ளே ஆர்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். க்ளேயை விட இது 100% பெஸ்ட். இந்த க்ளேவை யூஸ் பண்ணி நிறையா கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் பாய்.